இந்திய அணி லீட்ஸ்ல நடக்கக்கூடிய இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில 600 ரன்கள் அடித்திருந்தால் வெற்றி எளிதாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல இந்த இடத்துல ஃபீல்டிங்லயும் ஸ்லோவா இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பவுலிங்லயும் பும்ராவுக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆகையினால வெற்றி ரொம்ப கடினமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் இல்லாம இவர்கள் 471 ரன்கள் அடித்த உடனே நல்ல பேட்டிங் நினைச்சிட்டோம். ஆனா இங்கிலாந்து எதிர்த்தரப்புல இறங்கி அதையே ரொம்ப ஃபோர்ஸா 465 ரன்களை அடித்து இந்தியா வெறும் 6 ரன்கள் மட்டும்தான் இந்த இடத்துல முன்னிலை இருக்கிறது. இதற்கான காரணம் பவுலிங் சரியில்லையா, ஃபீல்டிங் சரியில்லையா, இல்ல பேட்டிங் இன்னும் அதிகமா அடிச்சிருக்கணுமான்ற ஒரு இக்கட்டான ஒரு விமர்சனத்தையும் இந்த இடத்துல இந்திய அணி பெற்றிருக்கிறது. அந்த வகையில டே 3ல முழுமையாக என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த காணொளியில பார்ப்போம். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் 3 பேர் சதம் அடிச்சிருந்தாங்க. ஒன்னு கில்லு, இன்னொன்னு யசஸ்வி ஜெய்ஸ்வால், இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ட். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருமே இந்த இடத்துல வெற்றி கண்டிப்பா இந்தியாவுக்கு தான் சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. இளம்படை இந்த இடத்துல இவ்வளவு பெருசா ஒரு ஆட்டத்தை ஆடும்போது எல்லாருக்குமே சந்தோஷம் தான். சீனியர் வீரர்கள் அத்தனை பேருமே சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல இளம்படை வீரர்களே, இந்திய அணி வீரர்களே இவ்வளவு பேட்டிங் விளையாடும் பொழுது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சொந்த மண்ணான இங்கிலாந்துக்காரங்க எவ்வளவு விளையாடுவாங்க அதை நினைச்சு பார்க்காம நாமளும் வாய விட்டது தப்பு தான். அதுவும் இல்லாம நம்ம பக்கம் இருக்கக்கூடிய ஃபீல்டிங் கூட ஒஸ்டான ஃபீல்டிங் தான். இது இந்த இடத்துல T20 இல்ல 50 ஓவரா இல்ல டெஸ்ட் மேட்ச்ன்ற ஒரு கணிப்புல தான் பார்க்கப்படுகிறது. 6 லைன்ல சாய் சுதர்சனும் ஜடேஜாவும் சேர்ந்து ஒரு கேட்ச் பிடிச்சாங்க. இது T20ல மட்டும் நடக்கக்கூடிய ஒரு சாத்தியம். ஆனா டெஸ்ட் போட்டியில நடக்குதுன்னா அவங்களுடைய பேஸ்பால் கிரிக்கெட் முறை மட்டும் தான். பிராண்டன் மக்களம் வந்ததுல இருந்து இந்த முறையை எடுத்துட்டு வந்ததுனால அடின்னு அடிச்சு துவம்சம் பண்ணி 465 ரன்னை ஈஸியா அடிச்சுட்டாங்க. இந்தியாவை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 424 ரன்களுக்கு 4 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. அதுக்கு மேல 41 ரன்னுக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ராஸ் ஒரு 31 ரன் சேர்த்தா 16 ரன்னுக்கு 7 விக்கெட்டை இழந்திருப்பாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு பேட்டிங் தான். ஆனா இந்த பக்கம் அப்படியே பாருங்களேன், இங்கிலாந்து பக்கம் கிட்டத்தட்ட 209க்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் கூட ஒரு பக்கம் போராடி 465 ரன்களை வரவெல்லாம் அடிக்கிற கணக்குல தான் போயிடுச்சு. போப் அவர்கள் ஒரு 106 ரன் அடிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் ஹாரி ப்ரூக் அவர்கள் 99 ரன் அடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட நாம எதிர்பார்க்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள் எல்லாம் இந்த இடத்துல சொற்ப ரன்கள்ல அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. ரூட் அவர்கள் 38, ஸ்டோக்ஸ் அவர்கள் ஒரு 20 ரன்களும் அடிச்சிருந்தாங்க. யாரும் பெருசா அந்த அளவுக்கு அடிக்கல. இருந்தாலும் அந்த 2 வீரர்களுமே சமையா அடிச்சு ரன்னை காப்பாத்தி 6 ரன்கள் மட்டும்தான் இந்திய அணி முன்னிலையில இருக்கிறது. தற்பொழுதைய நாட்கள்ல நாம 350 அடித்தால் மட்டுமே வெற்றி என்ற எதிர்பார்ப்புடன் இந்திய ரசிகர்கள் அனைவருமே காத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தி விட்டிருக்கிறார்கள் நம்முடைய ஃபீல்டர்கள். ஏன் ஃபீல்டரை குறை சொல்றேன்னு பாக்குறீங்களா? 4 கேட்சை டிராப் பண்ணிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒரே இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்டை எடுத்த பெருமை பும்ராவை சாரும் சொல்லிட்டு சச்சின் டெண்டுல்கர் கூட சொல்லி இருந்தாரு. இதுக்கு முன்னாடி நாம ஏன் 600 அடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்டிப்பா விமர்சனம் செஞ்சே ஆகணும். ஏன்னா ரிஷப் பண்ட் அவர்களுக்கு முன்னாடி கருண் நாயரும் கில்லும் அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் மட்டும் தான் பாஸ் ஆச்சு ரிஷப் பண்ட்டுக்கு. இதை தினேஷ் கார்த்திக் கமெண்ட்ரியிலே டைரக்டா சொல்லிட்டாரு. என்னன்னு சொன்னாரு தெரியுமா? இவர்கிட்ட போயிட்டு தடுப்பாட்டத்துல பொறுமையா விளையாடுங்கன்னு சொன்னா அவர் விளையாடுற முறையே வேற. அடின்னு அடிச்சு துவம்சம் பண்றவங்க கிட்ட போயிட்டு நீங்க நிதானமா ஆடுங்கன்னு சொன்னா கேட்பானா? அவன் LBW ஆயிட்டு அவன் பாட்டு வெளியே போயிட்டான். அதுக்கப்புறமா ரன்கள் எங்க இருந்து வருவது? ஒரு பக்கம் ஷர்துல் தாக்கூரும் அவுட், அந்த அளவுக்கு ஜொலிக்கவே இல்லை. யாருமே ஒரு பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு ஆடல. கருணாயிரம் 0 ரன்னுக்கு, சாய் சுதர்சனும் 0 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த வகையில தான் 471க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. சரி, திருப்பி இந்த இடத்துல பவுலிங்ல பர்ஃபார்மன்ஸ் இந்திய ஆட்கள் பண்ணுவாங்கன்னு பார்த்தா யாருமே பும்ராவுக்கு சப்போர்ட் பண்ணல. டே 2ல மட்டும் 209க்கு 3 விக்கெட், அதுலயும் ஒரு நோ பால்ல ஹாரி ப்ரூக் 0 ரன்ல வெளியே போக வேண்டிய ஒரு 106. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி நம்ம பக்கம் வாய்ப்பை சரியா பயன்படுத்தினாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. சாய் சுதர்சன் அவர்களுக்கு ஸ்டோக்ஸ் அவர்கள் லெக் சைட்லயே பால போட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எடுத்தாரு. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்லயும் அதே முறையை தான் ஃபாலோ பண்ணி லெக் சைட்லயே பால போட்டு தூக்கிட்டாரு. அந்த இடத்துல அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த முறை அந்த பேட்ல நம்ம டச்சே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா இது எதுவுமே நடந்திருக்காரு. அவரும் ஒரு 50 இல்ல 100 அடிச்சிருப்பாரு. அதன் மூலமாக நமக்கு இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ரன் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த இடத்துல இவர் 30 ரன்கள்ல அவுட் ஆயிட்டு ஏமாற்றத்தை அழிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் ஜெய்ஸ்வால் அவர்கள் 3 கேட்ச் விட்டதும் இல்லாம ஜடேஜா அவர்கள் ஒரு கேட்சை விட்டாரு. அது எதிர்பார்க்காத ஒரு நிலை. ஆனா ஜெய்ஸ்வால் ஸ்லிப்ல எப்பொழுதுமே மேக்சிமமா டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்லிப்ல இருக்கக்கூடிய வீரர்கள் ஓபனர்களாகவே இருப்பாங்க. அதிகபட்சமாக தூரமா ஓட வைக்க கூடாது என்பதற்காக அவங்க அங்கிருந்தே கேட்ச் பிடிச்சு போட்டாங்கன்னா அவங்களுக்கு எளிதாக பேட்டிங் ஆடுறதுக்கு எளிமையா இருக்கும், ரொம்ப சொகுசாவும் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஸ்லிப்ல நிக்க வைப்பாங்க. ஆனா விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த இடத்துல இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல ஜெய்ஸ்வால் அவர்கள் 3 கேட்சை டிராப் பண்ணி தலை மேல கை வச்சுக்கிட்டாரு பும்ரா. இதுக்கு மேல என்னால எப்படிடா போராட முடியும்?
இவனுங்களும் எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான், போலர்ஸும் ஒரு பக்கம் ஃபீல்டிங் நீங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அப்புறம் நான் எப்படிதான் பால போடுறதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் இந்த ஊருல நல்ல பிளேயர் ஒருத்தர் இருப்பான், ஆனா 10 பிளேயர் சொதப்பி தள்ளுவாங்க. இவனுங்க கூட எப்படா விளையாடுதுன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுவான். அந்த மாதிரி பும்ரா அவர்களே ரிட்டையர்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இவனுங்க ஃபீல்டிங் பண்ணி பேட்டிங் ஆடி ஒரு பக்கம் வெறுப்பேத்தி அமிச்சிருவானுங்க போல. சரி, ஜெய்ஸ்வால் ஃபீல்டிங்ல தான் இந்த தப்பு பண்ணாருன்னு பார்த்தா பேட்டிங் வந்த உடனே அதுலயும் சொற்ப ரன்கள் அவுட் ஆயிட்டு வெளியே போக இந்த இடத்துல எதிர்பார்த்த அளவிற்கு அவரால் ரன் அடிக்கவே முடியல. KL ராகுல் மட்டும் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார், 47 ரன்ல இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில் அவர்கள் 6 ரன்ல இருக்கிறாரு. இந்த வகையில 300 ரன்கள் இல்ல 350 ரன்கள் இன்னைக்கு நாட்கள்ல அடிச்சா மட்டும்தான் வெற்றி என்ற எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர்களுக்கே தெரியும். அப்படி இல்லையா பும்ரா மட்டும்தான் மீண்டும் போராட வேண்டிய ஒரு நிலை. 3 மேட்ச்ல மட்டும்தான் விளையாடுவன் பும்ரா அவர்கள் சொல்லி இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய 2 மேட்ச்ல யார் பெஸ்ட் பர்ஃபார்மரா இருப்பாங்க பவுலிங்ல பார்த்தா கண்டிப்பா யாருமே கிடையாது. இந்த இடத்துல பும்ராவுக்கு ஒரு சப்போர்ட் பவுலரா யாராச்சும் இருக்கணும், இருந்திருந்தா மட்டும்தான் அவரால் இன்னும் வரக்கூடிய அந்த டெஸ்ட் போட்டிகள்லாம் ஜெயிக்க முடியும். இந்த ஒரு சர்க்கிள், இந்த 2027 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு சர்க்கிள் பயங்கரமா இருக்கும். இதுல பும்ராவுக்கு ஒரு சப்போர்ட் பவுலர், ஸ்விங் பவுலர் கண்டிப்பா தேர்வு செஞ்சு ஆகணும். அது புவனேஷ்குமார் இருந்திருந்தா எப்படி இருக்கும், இல்ல உமேஷ் யாதவ் இருந்திருந்தா எப்படி இருக்கும், இல்ல ஷமி அவர்கள் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். இது இந்த மாதிரி யாராவது ஒரு வீரர் ஸ்விங் பவுலர் எடுத்தே ஆகணும். அர்ஷ்தீப் சிங்காவது உள்ள போட்டே ஆகணும். பிரசித் கிருஷ்ணா அந்த அளவுக்கு ஜொலிக்கவே இல்லை. இருந்தாலும் இந்த மேட்சுகள்ல 3 விக்கெட் போலர்ஸ் எடுத்து என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறமா சிராஜ் அவர்கள் ஓடி வந்து போட்டு என்னதான் சப்போர்ட் கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் அவர் விக்கெட் எடுக்கிறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காரு. அவரால் எதுவுமே பண்ண முடியல. இந்த வகையில பும்ரா மட்டுமே இந்த இடத்துல 4 விக்கெட் கேட்ச் வர மிஸ், ஒரு நோ பால்ல ஒரு ஹாரி ப்ரூக்கோட அவுட் வேற மிஸ். இன்னொரு பக்கம் இதையும் மீறி 5 விக்கெட்டை எடுத்து ஒரு பக்கம் 5 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஏசியா மண்ல இருந்து 10 முறை அந்த 5 விக்கெட்டை எடுத்தவர் லிஸ்ட்ல யார் கூட ஒப்பிட்டு பார்க்கறோம்னா முத்தையா முரளிதரனுடன் ஈக்குவல் பண்ணிருக்கிறாரு. 11 முறை யார் எடுத்திருக்கிறாருன்னா வாஷிம் அக்ரம் எடுத்திருக்கிறாரு. அதுவும் இல்லாம ஏசியாவில இருந்து சேனா நாடுகள்ல போயிட்டு அதிகமான விக்கெட்டுகளை எடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாஷிம் அக்ரம் 146 விக்கெட் எடுத்திருப்பாரு. தற்பொழுது பும்ரா அவர்கள் அதை பீட் பண்ணி 147 விக்கெட் எடுத்து அவர் தான் முதல் இடத்துல இருக்கிறார். எந்த பக்கம் திரும்பினாலும் பும்ராவினுடைய புகழாரம் தான். காரணம் என்ன தெரியுமா? பிளாட்டான பிட்ச் இருக்கா, ஸ்டார்க்க கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஸ்விங் ஆகிற பிச்சா இருக்கா, அஸ்வினை கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. இல்ல டர்ன் ஆகிற பிச்சா இருக்கா, அன்னைக்கு ஜடேஜாவை கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. பேசர் பிச்சா இருக்கா, ரபடாவை கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா மேட்ச் ஜெயிக்கணும், இந்த மேட்ச் தோக்குற மாதிரி இருக்கு, அந்த நேரத்துல பிட்ச் எதுவானா இருக்கட்டும், அந்த நேரத்துல பும்ராவை தான் கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. கபில் தேவ் கூட ரவி சாஸ்திரி விளையாடி இருப்பாரு. இருந்தாலும் அவரே என்ன சொல்லி இருக்கிறாருன்னா கபில் தேவ் விட ஒரு படி மேலதான் இவர் வித்தியாசமானவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பும்ராவை பாராட்டி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு ஜாம்பவான் இருந்தாரு மார்ஷ், அவரை விட பெஸ்டான பவுலர் உண்மையாகவே பும்ரா மட்டும்தான். சரியான, அதாவது பிட்ச் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த பிட்ச்ல நான் போட மாட்டேன், அந்த பிட்ச்ல நான் போட மாட்டேன், இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லாம ஃபாஸ்ட் எடுப்படும் ஸ்பின் எடுப்படும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே விதிவிலக்கு கிடையாது. பும்ரானா விக்கெட் தான், அது வேற எவனும் ஒண்ணு தடுக்கவே முடியாது. அது எப்பேற்பட்ட நம்பர் 1 பேட்ஸ்மேனாக இருந்தாலும் அந்த இடத்துல தடுமாறக்கூடிய ஒரு நிலை வரும். அதுதான் இன்னைக்கு பும்ராவுடைய போலிங் பர்ஃபார்மன்ஸ்ல வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் நாட்கள் அதிகமாக இருக்கிறது. அவரை பொக்கிஷமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் ரசிகர்கள் எல்லாருமே விமர்சனம் செஞ்சது என்னன்னா, அவர் அதிகமா ஓட வைக்காதீங்க, ஒரு பக்கம் ஃபீல்டிங்ல பால் 4 போனா கூட பரவாயில்ல, நீங்க விட்டுருங்க, சைலண்டா இருங்க, அதுவே போதும் எங்களுக்கு. நீங்க 10 ஓவர் 20 ஓவர் ஒரு டெஸ்ட் போட்டியில ஒரு இன்னிங்ஸ்ல போட்டு தந்தாலே அதுவே போதும். லாங் ஃபீல்டிங்ல போயிட்டு ஓட வச்சுட்டு அவரையும் விட வச்சுட்டு கை கால் முறிய வச்சுட்டு அவரையும் இழந்துட்டு இந்த இந்திய அணி மோசமான ஒரு போலிங்கோடைய அந்த ஒரு ஸ்குவாடை வச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. பும்ரா தான் எங்களுக்கு வேண்டும் என்று எல்லா ரசிகர்களுமே இந்த இடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ட பற்றி பெருமையாக பேசினாலும் இடையில ஒரு கூத்து பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் அம்பையர் கிட்டே கோவரமா பாலை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாரு. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? 80 ஓவருக்கு ஒரு முறை வந்து பாலை சேஞ்ச் பண்ணலாம் பவுலிங் டீம். ஆனா அதற்கு முன்னாடியே பண்ணணும்னா அந்த இடத்துல பால் வந்து சேதம் அடைஞ்சிருக்கணும். அதற்கு இந்த இடத்துல ரிஷப் பண்ட் அவர்கள் சேதம் அடைஞ்சிருக்கு, இந்த பாலை மாத்துங்கன்னு சொன்னாரு. ஆனா அவர் இதெல்லாம் முடியவே முடியாது, கண்டிப்பா 80 ஓவர் கழிச்சு தான் புது பாலை போடுவேன், அதே பாலை கொடுப்பாங்க. 68 ஓவருக்குள்ளார மாத்திரம்னு நினைச்சனா, 80 ஓவருக்குள்ளார மாத்தணும்னு நினைச்சனா அதே பால் கொடுப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அது நடக்கல. அதுவும் இல்லாம பும்ரா வேற அப்பீல் பண்ணாரு, ஆமா பால் சேதம் அடைஞ்சிருக்கு. அதுக்கு கன்வின்சிங்கா ஒரு பதில அம்பையர் சொல்லி ஒரு பக்கம் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அடுத்த ஓவர்ல சிராஜ் போட ஸ்டாக்ஸ் அவர்கள் விக்கெட் ஆயிட்டு வெளியே போயிட்டே இருக்கிறாரு. இதனாலதான் ரிஷப் பண்ட் அவர்கள் கோவமா பந்தை தூக்கி எரிஞ்சிட்டு அம்பையர் முன்னாடியே போயிட்டாரு. இதற்கு வேற அபராதம் எதனா விதிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இதுவும் இல்லாம இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்குன்னா, முன்னாடி நாள்ல பும்ரா அவர்கள் யார் பவுலிங் போட்டாலும் கேப்பை எடுத்து கருண் நாயர் கிட்ட போட்டா நம்ம கண்டிப்பா விக்கெட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கை மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருந்தாங்க.
பண்ணாங்க. ஆனா அடுத்த நாட்கள்ல என்ன ஆச்சுன்னா, ரகு அவர்கள் கிட்ட இந்த கேப் எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு பவுலரும் பால் போடுறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு வராங்க. அது எதுக்காகனா, அன்றைய நாட்கள்ல போலிங் போட்டு எல்லா ரன்களையும் கொடுத்த உடனே ஒரு பக்கம் வந்து டிரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சது. எப்படின்னா, ஒரு பவுலர் பால் போடுறதுக்கு முன்னாடி அந்த பேட்டருக்கு எந்த மாதிரியான வீக்னஸ் இருக்கு, எங்க ஃபீல்டிங்கை செட் பண்ணணும், ஒவ்வொரு ஃபீல்டர் கிட்டையும் போயிட்டு சொல்ல முடியாது. ஒரு பவுலர் கிட்ட சொல்லிட்டா அவனே மொத்தத்தை அரேஞ்ச் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஓவர் போடுறதுக்கு முன்னாடியும் ரகு கிட்ட போயிட்டு கேப்பை கொடுத்துட்டு, வெளியில இருக்கக்கூடிய ரகு, அதாவது பவுண்டரி லைன்ல உட்கார்ந்துட்டு இருப்பார்ல, அவர்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அந்த கேப்பை கொடுத்துட்டு திரும்ப வந்து பால் போட்டாங்க. இதுக்காக தான் அந்த வேலையை பார்த்து ஒரு பக்கம் விக்கெட் சரிவையும் ஏற்படுத்தினார்கள் இந்திய அணியில் உள்ள வீரர்கள். தற்பொழுது என்ன வேண்டும் இந்திய அணிக்குன்னு பாத்தீங்கன்னா, 350 ரன்கள் வேண்டும். அதற்கு யார் இருக்க வேண்டும் என்றால் KL ராகுல். போப் அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு, KL ராகுலை மட்டும் தூக்கிட்டோம்னா கண்டிப்பா நாங்க வின் ஆயிடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை, முழு நம்பிக்கை வேற சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில KL ராகுல் அவர்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டியில கண்டிப்பாக ஒரு 100 அடிப்பாரான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகள், கிரிக்கெட் நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.